ஹலோ, நான் டாக்டர் ஐஸ்வர்யா. நான் ஆல்ரெடி அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் பார்ட்னர் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ அதில் தான் நெக்ஸ்ட்டாக ஒன்று பார்க்க போகிறோம். என்னென்னா, யூஸ்வலி நமக்கு ஆல்ரெடி தெரியும், போத் மேல்ஸ் அண்ட் விமென்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ஃபிசிக்கலாகவும் மென்டலும் வித்தியாசமான கேரக்டரிஸ்டிக்ஸை கொண்டவங்க. ஸோ மென்ஸ் வந்து கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிப்பாங்க, விமென்ஸ் வந்து இமோஷ்னல் லெவலில் யோசிப்பாங்க. இப்போது ஒரு பொண்ணுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதுலேருந்து எப்படி வெளியே வரணும்னு சொல்யூஷன் தெரிஞ்சுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பையன்கிட்ட போய் ஷேர் பண்ணுவாங்க, எனக்கு இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது, இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு. உடனே அந்த மேல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே நீ இப்படி பண்ணு சரியாயிடும் அப்படின்னு சொல்யூஷன் கொடுக்குறது இல்லை அட்வைஸ் கொடுக்குறது பண்ணிடுவாங்க. பட் அதுதான் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, விமென்ஸ்க்கு வந்துட்டு சொல்யூஷனும் தேவை கிடையாது, அட்வைஸும் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு லிசனர் தான் தேவை. எனக்கு இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது, நான் கஷ்டப்படுறேன், நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்குறதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும், அவ்வளோதான். நீங்கள் அதை காது கொடுத்து கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு சரிம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டிங்கனாவே அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச சொல்யூஷனை அவங்க அப்ளை பண்ணி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. இல்லைனா அட்வைஸ் அவங்களாம் எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னு கேட்டால் நீங்கள் சொல்யூஷன் கொடுக்கலாம். ஸோ நிறைய பேரோட கப்பிள்ஸ்குள்ளே வர பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு வந்து ஆக்சுவலி ஒரு லிசனர் தேவை, எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதை காது கொடுத்து கேட்டால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் மென்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு கஷ்டத்தை சொன்ன உடனே சரி நீ இது பண்ணு அப்படின்னு சொல்யூஷன் கொடுக்குறதோ இல்லை அட்வைஸ் கொடுக்குறதோ கொடுத்துட்டு அவங்க பேசுகிறத சுத்தமாக காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஸோ இது அப்படியே கொஞ்ச நாள் போக அந்த பொண்ணுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பில்டப் ஆகும். இமோஷ்னலாக அவங்க ரொம்ப சப்ரெஸ் பண்ண ஆரம்பித்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. ஸோ ஒரு விஷயம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், விமென்ஸும் மென்ஸும் கம்ப்ளீட்டாக வித்தியாசமான கேரக்டர்ஸ் கொண்டவங்க. ஸோ ஒரு விமென்க்கு வந்து ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவங்க வந்து ஷேர் பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் லிசன் பண்ணிங்கன்னா போதும், அதுவே தானாக சரியாயிடும். அவங்களுக்கு உடனே எடுத்தோடனே சொல்யூஷனோ அட்வைஸோ கொடுக்க தேவை வந்துட்டு கிடையாது. வாழ்க வளமுடன்.